தடியனே நான் சொல்றத கேளு. நம்ம பேசாம இப்பவே கிளம்பி நம்ம அந்த போட்டோ எடுத்துட்டு பழையபடி கடலுக்குள்ளே போயிருவோனே. இருட்டா இருந்தா என்ன, பகலா இருந்தா என்ன, ஏதா இருந்தாலும் கடற்குள்ளே பாத்துக்குவோம். இங்க இருக்கிற நிமிஷம் பயமா இருக்குது. எல்லாமே நிழலா நடந்துகிட்டு கிடக்குறாங்க பாத்துக்க. ஆமாடா கருவாயா, நீ சொல்றது கூட சரிதான். மனுஷங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. பயமா கிடக்குது. இவங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நேரம் போல இல்லாம ஒரு நேரம் நம்மள அடிச்சு எரிஞ்சு விட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி, இந்த டயத்துல யார் இருக்க மாட்டாங்கடா. வா, நம்ம எப்படியாச்சும் போட்டு பக்கத்துல போய் கிளம்பிடுவோம். எல்லா நேரமும் இந்த கிராமத்துல தூங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த நேரத்துல போவேனா இந்த நேரத்துல போவேனான்னு எல்லா நேரத்துலயும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க திங்கிற நேரமா இல்லாம இருந்தா சரிதான். வா. எங்கடா போறீங்க? எங்க போறீங்க? என்கிட்ட சொல்லாம எந்த கிராமத்தை விட்டு உங்களால ஒரு அட்டி வைக்க முடியாது பாத்துக்கங்க. எங்க 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்கடா. ஐயோ, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க எங்க கிராமத்துக்கு ஓடிடுறோம். இந்த இருட்டு கிராமத்துல எல்லாம் எங்களால வாழ முடியாது. உங்களை மாதிரி நிழல் வேணா இப்படி வாழலாம். எங்களை மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் இப்படி வாழ முடியாது பாத்துக்க. நாங்களாம் நார்மல் மனுஷங்க, உங்களை மாதிரி நிழல் கிடையாது பாத்துக்கங்க. அப்ப எங்க பிறப்ப தப்பா சொல்றியா? நாங்க நிழலா பிறந்ததே எங்க தப்பாடா? பயப்படாதீங்க, உங்களையும் நிழலா இப்ப மாத்திடுவேன். அடியே மண்டோதரி குண்டோதரி, 2 பேரும் மாலை எடுத்துட்டு வாங்கடி. உங்க 2 பேத்துக்கும் மாப்பிள்ளை தயாரா இருக்கிறான். இவங்க 2 பேரும் கழுத்துலயும் மாலைய போட்டு உங்க புருஷங்களா ஏத்துக்க போறீங்க. வாங்கடியே. என்னதே மண்டோதரி குண்டோதரியா? ஐயோ, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். எதா இருந்தாலும் இந்தாலே கட்டிக்க சொல்லுங்க சாமி. இந்தால் தான் கல்யாண பைத்தியம் பிடிச்சவன். எனக்கு கல்யாணம்லாம் வேணாங்க. தயவு செஞ்சு நீ விட்டுருக்க. ஐயோடு, மாலையெல்லாம் தூக்கிட்டு வருதுங்கடா. இது பொம்பளைங்களா பையங்களானே தெரியலையாடா பாக்குறதுக்கு. பயப்படாதீங்க, இவங்க 2 பேருமே பொம்பளை தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்களும் ஒரு நிழலா மாறிடுவீங்க. அப்புறம் இந்த நிழல் கிராமத்துக்கு நீங்களும் ஒரு ஆள் ஆயிடுவீங்க. கவலைப்படாதீங்க, நீங்களும் இன்னிலேருந்தே என் மாப்பிள்ளைங்க மச்சங்களாயிக்கலாம். நிழலாகுங்கடா, நிழலாகுங்க. நினைச்சபடி மன பொண்ணு அமைச்சதடி. உனக்கு என்ன பிறந்தானோ உசுரோடா வாழ்ந்தானோ. ஏப்ல பேசிக்கிட்டே இருக்காம மாப்பிள்ளை கொடுத்துல மாலையை போடு. நினைச்சபடி மனப்புண்ணு அமைச்சதடி. உனக்கு என்ன பிறந்தானோ ஈசெல்லாம் வாழ்ந்தானா. நீ கவலைப்படாதீங்க, உங்க 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணி நாங்க பத்திரமா போத்துக்கிறோம். என்ன, நாங்க நிழலா இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சபடி இருப்போம். நாங்க தடியனே அங்க போட்டு நிக்கிது, அப்படியே எடுத்துட்டு ஓடிடுவோம். இதுக்கு மேல என்ன நம்மளும் நிழல மாத்தி முடியான்னு சொல்றான் பாத்தியா? இவளுக்கு கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டான். இதுக்கு கழுத்தும் தெரியல, ஒன்னும் தெரியல. இதுல எங்கிட்ட நம்ம கல்யாணம் பண்றது வா போயிருவான். ஆமாடா கருவாயா, இவங்க நல்லதான் இருக்கிறாங்க. இவங்கனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது பாத்துக்க. எடுத்துட்டு ஓடியே போயிடுவான். வா, வெளிச்சத்தை பார்த்தாதான் மன நிம்மதியே கிடைக்கும். முதல்ல எங்கடா தூங்க இருந்துச்சு, இப்போ எங்கடா போய் வெளிச்சத்தை பார்த்து கடலுக்குள்ள போவோம் இருக்குது. சீக்கிரமா ஓடி போயிடுவோம். ஏண்டா பொறுக்கி போயிடுவலா? அப்படி என்னைய விட்டு தப்பிச்சு போயிருவீங்களா? கொண்டீங்க உங்களை விட்டுருவேனா? செத்துட்டீங்களா? ஐயோ, வாழ்க்கையில நான் கல்யாணமே பண்ண முடியாது. இந்த ஆளுங்களாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா இந்த ஆளுங்களையும் இப்படி போட்டுட்டியே. சரி விடு, வாழ்க்கையில ஒருத்தன் இழுச்ச வாயினா நமக்குன்னு வராமையா போயிடுவான். நீ கடா, நீ போ. ரோயா, நல்ல வேலை உயிர் பொழைச்சிட்டோண்டா. ஆமா, இது யாரு? நம்மள மாதிரியே கீழே 2 பேர் கிடக்குறாங்க. இவங்க யாரா நம்மள மாதிரியே இருக்கிறாங்க? ஐயா தடியனே, நம்ம செத்துட்டான். நம்ம ஆவியா இருந்துகிட்டு இருக்கிறோம். உனக்கு புரியுதா இல்லையா? ஐயோ போச்சு தடியனே, நம்ம 2 பேரும் செத்து போயிட்டோம். ஐயோ கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? எங்க 2 பேரும் வாழ விடாம இப்படி சாகிடுச்சு முடியே. 2 பேரும் ஆவிய நின்று பேசிக்கிட்டு இருக்கா. லூத்து வயல ஆவியா நின்றுக்கிட்டு இருக்கோண்டா. ஆவியா நின்னுக்கிட்டு இருக்கோமா? ஐயோ, நம்ம செத்து போயிட்டோமா? எனக்கு கடவுளே, ஏன் இப்படி எங்களை ஆக்குற? நாங்க கொஞ்ச நேரத்துல சொர்க்கத்துக்கு போக போறோமே. நாங்க எல்லாம் பண்ண போறோம். கோதாவரியை கல்யாணம் பண்ணணும். எல்லா கனவும் வீணா போயிருச்சு. இப்படி பண்ணிட்டே கடவுளே. பூரா அந்த நிழல் கிராமத்துல இருக்க அந்த நிழல் கரைக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கு நீ பெரிய தண்டனையா கொடுக்கணும். கருவாயா, என்ன யாரோ மேல இழுக்கிறாங்கடா. ஐயோ, உன்னை யாரும் இழுக்கலையா? நீ மேல இழுக்கிறாங்க. கருவாயா, நான் போயிட்டு வரேன், நீயும் பின்னாடியே வா. அப்ப கூட இருன்னு சொல்றானா பாரு, பின்னாடியே வான்னு சொல்லிட்டு போறான் பாரு. தடிப்பைய நம்ம ஆகாயத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா கருவாயோ. வா, போய்கிட்டே இருப்போம். ஐயோ தடியனே, எங்க பாத்தியா யம தர்மராஜா? ஐயோ, யம தர்மராஜா கிட்ட வந்துட்டோமே. இனி நம்ம கீழே வாழ்க்கையில நினைச்சா கூட போக முடியாது. யாரையும் பார்க்க முடியாதுன்னு. கருவாயா, எல்லாமே அமைதியா இருக்கேடா. அவங்க நம்மளை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. என்ன அர்த்தம்? நம்மள என்ன பார்க்கலையோ? சித்திரகுப்தா, என்னது இது?
நம்மளோட யமலோகத்துக்கு புதுசா 2 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட் போடவே இல்லையே. அப்புறம் எப்படி இவங்க 2 பேர் வந்தாங்க? ஏற்கனவே யமலோகத்துல இடம் இல்லாம இருக்குது. இந்த 2 தடி பசங்களை வேற கூப்பிட்டு வந்திருக்கிறியா? ஐயோ பிரபு, நான் கூப்பிட கிடையாது பிரபு. இவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னு எனக்கே தெரியல பிரபு. இந்த மாட்டு பேலுக ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்து தொலைச்சிட்டாடுங்க. என்னன்னு விசாரிக்கிறேன் பொறுங்க. நீ என்னன்னு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல கேட்டு கிளியர் பண்ணி எனக்கு சொல்லு. ஏற்கனவே யமலோகத்துல ஃபுல் ஆக்கிட்டு இருக்குது. இதுல இந்த 2 பயலுக வேற கூப்பிடாம மேல வந்திருக்கிறானுங்க. என்னன்னு கேளு. இதோ பாருங்க, எதுக்காக மேல 2 பேர் வந்திருக்கிறீங்க? உங்க 2 பேத்துக்கு ஆயுஸ் கூட முடியலையே. இன்னும் உங்கள் ஆயுள் புக்கெல்லாம் இருக்குதே. நீங்க எப்படி மேல வந்தீங்க சொல்லுங்கடா மாட்டு பசங்களா. ஐயோ, எங்க தப்பு எதுவுமே இல்லை. ஒரு கிராமத்துக்குள்ள போய் மாத்திக்கிட்டோம். அந்த நிழல்கள் தான் எங்களை இப்படி பண்ணிருச்சு பார்த்துக்கங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்கங்க. உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு நல்லவங்க கிடையாது பார்த்துக்கங்க. நீங்க என்ன தென்ன விட்டுருந்தா நாங்க கூப்பிடாம 2 பேர் மேலைக்கு வந்திருப்பீங்க. பிரபு, இவங்க 2 பேரும் லாக் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் இவங்களுக்கான தலையெழுத்து என்னமோ எழுதி அனுப்புங்க. அடடடடா, போதும் சித்திரகுப்தா, போதும். இவங்க 2 பேர்த்தோட பாவம் புண்ணிய புக்கை எடுத்துட்டு வா. 2 பேரும் எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து யாரை எங்கே அனுப்பணும்னு எனக்கு தெரியும். இவனோட பாவ புண்ணிய புக்கெல்லாம் எடுத்துட்டு வா போ. அடடா, இவ்வளோ புண்ணியங்கள் செஞ்சிருக்கிறாங்களா? நான் கூட இவங்களை என்னமோன்னு நினச்சிட்டேனே. ஆனால் இவ்வளோ புண்ணியங்கள் செஞ்சதை நான் இப்போதான் பார்க்குறேன். ஐயோ பிரபு, இது பூரா பாவ புக்கு. இந்த புக்கு மட்டும் இல்ல பிரபு, இன்னும் சில புக்கு பிரிண்ட் அடிக்காம இருக்குது. அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அதுவும் வந்துடும் பார்த்துக்கங்க. இன்னும் கிட்டத்தட்ட நிறைய புக்கு போய்கிட்டே இருக்கு லிஸ்ட். அட, ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளோ பாவங்களை செய்ய முடியுமா? இதை இப்பதான் பார்க்குறேன். ஆமா பிரபு, இவன் வாழ்க்கையில செஞ்சது மட்டுமே பாவம் மட்டும்தான். பாவக்கார பயிலுவ. பிரபு, இது மாதிரி எங்களோட புண்ணிய புக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்துக்கலாம் பிரபு. புண்ணிய புக்கையும் கேளுங்களே. அவன் சொல்றது சரிதானே. புண்ணிய புக்கையும் போய் எடுத்து கொண்டு வா. அதையும் பார்த்து முடிவெடுத்து விடுவோம். அவனுக்கு புண்ணிய புக்குன்னு ஒன்று கிடையாது. துண்டு பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எப்பயோ ஒரு தடவை அவன் தின்ன மிச்சத்தை நாய்க்கப்பட்டிருக்கேன். அது ஒன்று தான் புண்ணியத்தில் சேரும். மற்ற எல்லாமே பாவத்தில் தான் சேரும் பிரபு. அதனால இவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுங்க. அட, உங்க 2 பேத்துக்கும் சொர்க்கங்கிறது வார்த்தையால கூட சொல்ல முடியாது போல இருக்கே. நரகங்கிறது முடிவாயிருச்சு. நீங்க 2 பேரும் நரகலோகத்துக்கு கிளம்புங்கடா. ஐயோ, தயவு செஞ்சு எங்களை அனுப்பிடாதீங்க. தெரியாதனமா யாரோ ஒரு பண்ண தப்பால நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இனிமேல் எங்க வாழ்க்கையில புண்ணியத்தை மட்டுமே சேர்க்கறதுக்கு பாக்குறோம். யம தர்மராஜா, எங்களை மன்னிச்சு தயவு செஞ்சு திருப்பியும் பூலோகத்துக்கு அனுப்பியிருக்க. எங்களை நம்பி நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு ராஜா. என்னங்கடா இது, இவளுக்கு காலிலே விழுந்துட்டானுங்களே. சரி சரி, எந்திரிங்க. இதுக்கு மேலேயாச்சும் உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்க்க பாருங்க, புரியுதா? இந்த பாவ புக்கெல்லாம் குறைஞ்சு புண்ணிய புக்கு வந்திருக்கணும். அடுத்து நீங்க நிரந்தரமா இங்க வர்றப்ப இந்த புண்ணிய புக்கை பார்த்துதான் உங்களோட வாழ்க்கையவே நான் முடிவு பண்ணுவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போய் உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்க்க முயற்சி பண்ணுங்க, போங்க. ஐயோ யம தர்மராஜா, உங்களை நான் வாழ்நாள என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி ராஜா, எங்களை விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க போயிட்டு வந்துடுறோம். பிரபு, அவர்களை ஏன் விட்டீங்க? நீங்க உங்க கைப்படியிலே வச்சிருக்க வேண்டியதானே. இவங்க 2 பேரும் நிறைய பாவம் செஞ்சவங்க. இவங்களை எதுக்கு திரும்பவும் அனுப்புனீங்க பூலகத்துக்கு? அடே அடிமுட்டாள், பூலோகத்துல யார் தாண்டா தப்பு பண்ணல? எல்லாருமே தப்பு பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களோட பாவ புக்கு எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது. இப்ப வர மனுஷங்களோட பாவ புக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தானே இருக்குது. அதுல இவங்க 2 பேர் மட்டும் என்ன ஒளி வழக்கா என்ன? எல்லாம் செய்யற பாவ புண்ணியமும் கடைசியா இங்க எழுதப்படும். கவலையே வேண்டாம். அவங்க 2 பேத்துக்கும் இனியிலேருந்து புண்ணியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா செய்வாங்களான்னு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.